நடு தெருவில் துப்பட்டாவை இழுத்து மானபங்கம் செய்த வாலிபர்களை கைது செய்ய கோரி போலீஸ் நிலையம் முன் இளம்பெண் போராட்டத்தில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லி மாவட்டம் மெஹபூப் நகர் பகுதியில் அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் இளம்பெண் வேலை முடிந்ததும் சகோதரனுடன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நடுரோட்டில் சில வாலிபர்கள் இளம்பெண்ணை மானபங்கப்படுத்தியுள்ளனர். துப்பட்டாவை உருவியதோடு சில்மிஷங்களிலும் ஈடுபட்டனர். பொதுமக்கள் ஓடி வந்ததும் ரோமியோக்கள் ஓடிவிட்டனர். இதுகுறித்து இளம்பெண் புகார் அளித்த போது போலீசார் அலட்சியம் காட்டியுள்ளனர். இதையடுத்து தொண்டு அமைப்பினர் உதவியுடன் இளம்பெண் போலீஸ் நிலையம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டார். தன்னை மானபங்கப்படுத்திய இளைஞர்களை சிறையில் தள்ளும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டேன் என்று சூளுரைத்தார். और हम जैसे आए तो उन्होंने हमारी बाइक के सामने बाइक रोकी और हमारी बाइक रुकवाई और ना ही कुछ पूछा ना कुछ, ऐसे छेड़खानी करने लगे। और जब हमारी आपस में बहस हुई, हमने उन्होंने चुन्नी खींची ऐसे चलती बाइक से, फिर बाइक रुकवाई, हमारे आपस में झगड़ा हुआ काफ़ी। उन्होंने मार पिटाई भी शुरू कर दी, बदतमीजी करने लगे, वो खींचातानी। अब ऐसे मार पिटाई में फिर जो 2-4 और उनके यार दोस्त थे वो आए, उन्होंने ये नहीं पूछा क्या हुआ क्या नहीं, उन्होंने भी मारना शुरू कर दिया। एजेंसी से अपने भाई के साथ जा रही थी तो मरगूबगढ़ के पास 2 लड़कों ने इसे रोक के इसके साथ अभद्र व्यवहार किया और इसके भाई ने विरोध किया तो उसने मारपीट करी। இளம்பெண்ணின் போராட்டத்தை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சில்மிஷ வாலிபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். நடு ரோட்டில் மானபங்கப்படுத்தப்பட்டதால் அவமானத்தில் கூனி குறுகிவிடாமல் போலீசை எதிர்த்து போராடிய இளம்பெண்ணின் துணிச்சலை பொதுமக்கள் பாராட்டினர்.